பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம் வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கிட்டையும் ஒரு முடிவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்போம். உங்க வாழ்க்கையில என்ன தேவைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, பண தேவையா இருக்கலாம், வியாதி என்னை விட்டு நீங்கவில்லையே என்று அந்த தேவைக்காக முடிவு கிடைக்கவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். என் மகனுடைய வாழ்க்கையில திருமணம் ஆகவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், முடிவு கிடைக்கவில்லை என்று. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாத. எந்நாள் வரைக்கும் காத்திருந்தீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு முடிவு ஆண்டவர் கொடுக்க போகிறாருங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டுங்க, உன் நம்பிக்கை வீண் போகாதுங்க. அதுபோல என் சகோதரர் பக்கத்துல ஒருவர் இருந்தார். நம்பிக்கை இல்லாமபடி வாழ்ந்து சர்ச்சுக்கு போவார், வேத வசனத்தை வாசிப்பார், அநேக காரியங்களுக்காக இருப்பார். கடைசியில் அவர் சோர்ந்து போகிற நிலைமையில் இருக்கும்போது என்னிடத்தில் வந்து பேசினார். என்ன பிரதர், ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லைங்க பிரதர், நான் ஆலயத்துக்கு போகிறேன், என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, அது தீர்க்கவே முடியல, ஒரு முடிவே கிடையாதுபடி இருக்குதுன்னாங்க. பிரதர், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுப்பா. நீ தொடர்ந்து ஆலயத்துக்கு போங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவர் அவர். அடியனோட வாழ்க்கையில் கூட அடியே அற்புதம் செய்தார், உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் படுத்தும்படியா இந்த வசனத்தை அவர்களுக்கு நான் போதித்த போது நிச்சயமாகவே அவர் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வைத்தபடினாலே ஆண்டவர் நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தினார். என் மகன் இப்போது சாட்சியாக இருக்க. உங்கள் வாழ்க்கையிலையும் என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களோ நிச்சயமாக அவர் உங்களுக்கு ஒரு பதில் அளிக்க போகிறார். நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. நம்புறீங்களா சகோதரனே, சகோதரியை நம்புறீங்களா? நிச்சயமாக வாழ்க்கையில ஒரு முடிவு உண்டுங்க. நம்பிக்கை மட்டும் வீணா போகாதீங்க, நம்பிக்கையில உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.